குழந்தை சுர்ஜித்தை மீட்கும் பணிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வப்போது சிறு சிறு மழைகள் பெய்தாலும் கூட அதையும் தாண்டி நம்பிக்கையோடு தொய்வின்றி அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் தொடர்ந்து ரிகேந்திரம் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டப்பட்டிருப்பதால் சிறிது பழுது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழுதை சரி செய்யும் நிகழ்வும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பது தற்போதைய செய்தி. ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணம், பிரார்த்தனை எல்லாமே அந்த சிறுவன், அந்த குழந்தை மீண்டு வர வேண்டும் என்பதுதான். இது பற்றி தன்னுடைய அடுத்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைக்கிறார் மருத்துவர் கிங் அவர். குழந்தை சுர்ஜித் மீட்பு நடவடிக்கைகள் அங்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் பல்வேறு தரப்பு மக்களும் அங்கே பிரார்த்தனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், குழந்தை எப்படியாவது மீட்கப்பட வேண்டும் என்று. இது பற்றி தன்னுடைய அடுத்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைகிறார் டாக்டர் கிங் அவர்கள். டாக்டர் வணக்கம் சார். இப்போ வணக்கம் சார். குழந்தை கண்டிப்பாக மீட்கப்பட வேணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் பிரார்த்தனையும். அங்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அவருடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய நம்பிக்கையான வார்த்தைகள் என்ன சார்? அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ள நடுப்பாற்றை சேர்ந்த சிறுவன் சுஜித் வில்சன் ஆழ்குழாய் கிணறுக்குள் விழுந்து துக்கமான செய்தியால் தமிழகமே 51 மணி நேரமாக ஸ்தம்பித்து விட்டது. அறிந்த மக்கள் யாவரும் இரத்த கண்ணீரை சிந்திக் கொண்டிருக்கின்றார்கள் என கனத்த இதயத்தோடு உள்ளத்தில் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். புனிதரும் நாளான இன்று தமிழகமே இருண்டு கிடக்கிறது. சுர்ஜித் வில்சன் சிறுவனுக்காக எப்படி புரட்சித் தலைவர் இறந்தபோது தமிழகமே கிறிஸ்துமஸ் கொண்டாடவில்லையோ, அதே போல இன்று சுர்ஜித் வில்சனுக்காக தமிழகமே தீபாவளியை மறந்துவிட்டது, புறக்கணித்து விட்டது என்று சொல்ல வேண்டும் சார். அதே மாதிரி சுர்ஜித் வில்சன் தவறி விழுந்து 51 மணி நேரங்களுக்கு மேலாகிவிட்டது. அரசு இயந்திரம் தனது முழுமையான முயற்சிகளை முடுக்கிவிட்டுள்ளது. பல நிலைகளிலும் முயற்சித்து வருகிறார்கள். ட்ரை அண்ட் ட்ரை யூ வில் சக்சீட் அட்லாஸ்ட் என்று வேர்ட்ஸ்வர்த் சொன்னதை நினைவு கூறும் வகையில் செயல்படுகிறார்கள். சுர்ஜித் வில்சன் குடும்பத்திற்கு தமிழகமே ஆறுதலாக பக்கபலமாக நிற்கிறது. மேலும் டேய் தம்பி கண்ணா சுர்ஜித், உனக்கு எதுவும் ஏற்படாது, நீ மீண்டும் எங்களோடு வந்து விடுவாய் என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தனிமை, இருட்டு, அசைய முடியாத சூழல், உணவு தண்ணீர் இல்லாமல் அல்லல் படும் அந்த பிஞ்சு குழந்தை நிச்சயம் உயிரோடு வருவான். இந்த நாட்டிற்கு பிற்காலத்தில் பெரிய கண்டுபிடிப்புகளை தருவான் என்று நான் நம்புகின்றேன். 3-4 நாட்கள் கழித்து உயிரோடு காப்பாற்றப்பட்ட சிறுவர்கள் உள்ளார்கள் என்பதை முந்தைய வரலாறு கூறுகிறது சார். அதே மாதிரி மீட்கப்பட்டு மயக்க நிலையில் இருந்தாலோ, இதய துடிப்பு பலவீனமாக இருந்தாலோ, நிச்சயமாக உலகமே திரும்பி பார்க்கும் நமது தமிழக மருத்துவ வல்லுநர்கள் சுர்ஜித்தை எப்படியும் காப்பாற்றி விடுவார்கள். ஏனால் நமது வல்லுநர்கள், மருத்துவ வல்லுநர்கள் எந்த காலகட்டத்திலையும் நிச்சயமாக சுர்ஜித்தை கைவிட மாட்டார்கள். அந்த அளவுக்கு வல்லமை படுத்தவர்கள் நமது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ். மேலும் தமிழ்நாட்டு மக்களின் ஜாதி, மதம், இனம் கடந்த ஆன்மீக நல்லிணக்க பிரார்த்தனை பிஞ்சு மழலையை நிச்சயம் காப்பாற்றிவிடும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆழ்துளை கிணறுகளையும் உடனடியாக மூட அரசு உடனடியாக சட்டம் போட வேண்டும் சார். எதிர்காலத்தில் அரசு திட்டம் போட்டு இனி இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்தால் உடனடியாக மீட்க என்ன செய்யலாம் என்ற திட்டத்தை வகுப்பதோடு தேவையான உபகரணங்களை அரசே சொந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீலகிரி மாவட்டம் கெத்தை குந்தா ப்ராஜெக்டில் குந்தா, கெத்தை, பரளி, பில்லூர் பவர் ஹவுஸில் டேம்களில் இது போன்ற நேரங்களில் டனல் ஒர்க் மூலமாக பூமியை குடைந்து ராட்சச குழாய்களை பதித்தார்கள். அதே போல சீனியர் இபி பொறியாளர்களை கொண்டு டனல் மூலமாக பூமியை குடைந்து வெற்றிகரமாக மீட்பு பணியை துரிதமாக செயல்படுத்தலாம் என்ற கருத்தினை பணிதலோடு நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் சார். சிறுவன் சுர்ஜித் மீட்கப்பட்டவுடன் முதலுதவி செய்து துரிதமான சிகிச்சை மேற்கொண்டு நிச்சயமாக சுர்ஜித் வில்சன் உயிரோடு நம்முடன் உலா வருவார் என நம்பிக்கையோடு ஒரு மருத்துவனாக தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நிச்சயமா சார். ஒரு கூடுதல் கேள்வியும் கூட, சுர்ஜித்தினுடைய சக வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, அங்கே நேரில் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, இந்த சம்பவங்களால கொஞ்சம் பதப்பதித்திருக்காங்க. அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற பயந்தும் இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆலோசனைகள் என்ன சார்? இன்னும் தைரியமாக இருக்க நீங்கள் தரக்கூடிய ஆலோசனைகள் என்ன சார்? ஆமாங்க, அதாவது தமிழ் தாய்மார்களுடைய பால்ல ஊர்னது வீரம்ங்கிறதுங்க. அதனால எந்த குழந்தையும் இது போன்ற ஒரு பயம் தேவையில்லை. மற்றபடி அது போன்ற நிகழ்ச்சிகளை நிகழாமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்களுடைய கவனம் மிக்க தேவை. அந்த பெற்றோர்களின்
கீழ்ப்படிதலோடு பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடக்கும்போது மிக சொற்பமாகத்தான் இது போன்ற காரியங்கள் நடக்கும். அதனால குழந்தைகள் பெற்றோர்களுடைய கவனிப்போடு பெற்றோர்களுடைய சொல்படி கேட்டு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுதலாக இருந்தால் நிச்சயமாக 99.99% இது போன்ற அசம்பாவிதங்களை தவிர்த்து விடலாம் சார். அதனால குழந்தை இதே சம ஏஜ்ல இருக்க குழந்தைங்க நிச்சயமா பயப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன, இது இந்த குழந்தைகளுக்கு ஒரு படிப்பினையா எடுத்துக்கிட்டு இனி வருங்காலத்துல இது போன்ற ஒரு பாதுகாப்பாக நம்ம எப்படி அவேர்னஸ் ஒரு பாதுகாப்பா இருந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு படிப்பினையா எடுத்துக்கிட்டு அவங்க தொடர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சிறு பிரச்சனையும் ஏற்படாது சார். நிச்சயமாக சார். இணைப்பில் சுர்ஜித்துக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் சரி, சக வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, உங்களுடைய நம்பிக்கை வார்த்தைகளை மிகுந்த ஆழமுடன் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.